ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 104வது ஸ்லோகம். 5 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சுவாதிஷ்டானாம்புஜத்துல காகினி தேவியாயிட்டு இருக்கிற லலிதாம்பிகை, அழகான 4 முகங்கள் இருக்கிற தேவி, திரிசூலம் தொடங்கின ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்கிற தேவி, மஞ்ச கலர் இருக்கிற தேவி, அபிமானியா இருக்கிற தேவி, இப்படின்னெல்லாம் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா இந்த 104வது ஸ்லோகத்துல. ஸ்வாதிஷ்டானாம்புஜகதா சதுர்வக்த்ர மனோஹரா சூலாத்யாயுத சம்பன்னா பீதவர்ணாதிகர்விதா. கண்டத்துல விசுத்தி சக்கரத்துல டாகினி தேவியாயிட்டு லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. ஹிருதயத்துல அநாகத சக்கரத்துல ராகினி தேவியாயிட்டும் லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. நாபியில மணிபூரக சக்கரத்துல லாகினி தேவியாயிட்டும் லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. லிங்கஸ்தானத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல காகினி தேவியாயிட்டு இப்போ வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறா. லிங்கஸ்தானத்துல பா முதலுக்கு லா வர இருக்கிற 6 அக்ஷரங்கள் சேர்ந்த 6 தளங்களோடு கூடின சுவாதிஷ்டான சக்கரத்துல மஞ்ச கலரும் 4 முகവും, அதே மாதிரி தேன் குடிக்கிறதுக்கு பிரியவுமாயிட்டு, இல்லைனா அமிர்தம் குடிக்கிறதுக்கு பிரியவுமாயிட்டு இருக்கிற லலிதாம்பிகை. கைகளில சூலம், பாசம், கபாலம், அபயம் இப்படி இருக்கிற ஆயுதங்களை தரிச்சுண்டு பந்தினி முதலுக்கு 6 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு மேதஸுக்கு அதிபதியாயிருக்கிற காகினி தேவிய அந்த லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நூற்றி 4வது ஸ்லோகத்துல மொத்தம் 5 நாமங்களாக்கும் இருக்கு. 5 நாமங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லர்த்த நாமம் அப்படிங்கிறது தவறில்லாம வரும். சுவாதிஷ்டான அம்புஜகதா, சுவாதிஷ்டானாம்புஜகதா, சதுர்வக்த்ர மனோஹரா, சதுர்வக்த்ர மனோஹரா, சூலாதி ஆயுத சம்பன்னா, சூல ஆதி ஆயுத சம்பன்னா, பீதவர்ணா அதிகர்விதா. இത്രயுமாக்கும் இதுக்குள்ள இருக்கிற நாமங்களில் இருக்கிற பதங்கள். 504வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சுவாதிஷ்டானாம்புஜகதா. நாபிக்கும் மூலாதாரத்துக்கும் நடுவுல லிங்கஸ்தானத்துல 6 தளங்கள் இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்துல காகினி தேவியாயிட்டு வசிக்கிறவள் லலிதாம்பிகை அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கிறா வாக்தேவிகள். சுவாதிஷ்டான பத்மத்தில அதிவசிக்கிறவளாக்கும் ஜெகதீஸ்வரி. சூக்ஷ்ம சரீரத்துல சுஷும்னா நாடியில சுஷும்னா பதத்துல மூலாதார பத்மத்துக்கு மேலே ஆயிட்டு ஸ்திதி செய்யற ஆதார சக்கரத்தை சுவாதிஷ்டான பத்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. 6 தளங்களோடு கூடின சிந்தூர வர்ணத்தில் இருக்கிற தாமரையோடு ரூபத்துல சுவாதிஷ்டான பத்மம் இருக்கு.
സിന്ദൂരപൂര രുചിര അരുണ. സ്വാധിഷ്ഠാന പത്മത്തോട് വിവരണമാക്കുന്നത്. സ്ഥൂല ശരീരത്തിലെ ജനനേന്ദ്രിയത്തോട് ഉത്ഭവസ്ഥാനത്തിലേക്കും இந்த பத்மம் ஸ்திதி பண்றது. ப ப ம ய ர ல இப்படி இருக்கிற வியஞ்சனாட்சரங்களை 6 தளங்களில பிந்துவோடு கூடிட்டு ஆலேகனம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாமே மின்னலோடு கலராக்கும். தவளவர்ணத்தில் இருக்கிற அஷ்டதள பத்மத்திலேயாக்கும் ஜலமண்டலம் ஸ்திதி பண்றது. இதுல வருண பீஜமா இருக்கிற வம் ஒரு மகர மத்ஸ்யத்தோடு மேல பாசவுமாயிட்டு ஸ்திதி பண்றது. அதுக்கு பக்கத்துல கருட வாகனத்துல விஷ்ணுவோடு சாநித்தியமும் இருக்கு. நீல கலரோடு கூடின பிரகாசவானாயிருக்கிற மகாவிஷ்ணு ஸ்ரீவல்சவும் கௌஸ்துபரத்னவும் சரீரத்தில் அணிஞ்சின்றிருக்கார். யுவாவான விஷ்ணுவோடு ஹிருதய பாகத்தில் 10,000 சூரியனோடு உஜ்வல பிரபையோடு கூடின கௌஸ்துபரத்னவும் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் 10,000 பூர்ணச்சந்திரனோடு பிரபையோடு கூடின வனமாலை பகவான் தரிச்சுருக்கார். ஸ்ரீவல்சமாகட்டும் அதே மாதிரியே 10,000 பூர்ணச்சந்திரனோடு பிரபையால மின்னி திளங்கிறது. பீதாம்பர பட்டு தரிச்ச மகாவிஷ்ணுவோடு 4 கைகளில சங்கு சக்கர கதாபத்மங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஆயிட்டு ஒரு சொவந்த தாமரையில ஷியாம கலர்ல இருக்கிற ராகினி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா. ராகினி தேவியோட സ്വരൂപത്തെ 494வது നാമത്തില വിവരിച്ചത് നമ്മൾ பார்த்ததாக்கும். നീലത്താമരയോട് കളറാക്കും ദേവിക്ക് அப்படிங்கிறத பார்த்தோம். പലതരം ആയുധങ്ങളെ ധരിച്ചുണ്ട് ഉയർത്തിപ്പിടിച്ച കൈകളോട് அந்த பிரகாசம், அதனாலேயே தேவியோடு அழகு ஜாஸ்தியாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். தேவி திவ்யமான வஸ்திர ஆபரணங்களில் அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப தேஜஸ்வி ஆயிட்டு ஜொலிக்கிறா. ஆனந்த அனுபூதியிலேயாக்கும் தேவி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தேவிக்கு 3 கண்களும் 2 முகங்களும் வெளியில துரிச்சு நிற்கிற தேற்ற பல்லுகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 505வது நாமம் சதுர்வக்ர மனோகரா. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம் இப்படி இருக்கிற 4 பஞ்சபூத தத்துவங்களை, பஞ்சபூத தத்துவங்களில 4 தத்துவங்களை இண்டிகேட் பண்ற 4 முகங்கள் இருக்கிறவளாக்கும் காகினி தேவி. 4 முகங்கள் இருக்கிற அந்த தேவி ரொம்ப அழகியாக்கும். பராசக்தி தன்னோட சைதன்யத்திலேருந்து சரஸ்வதி தேவியை சிருஷ்டிச்சு பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபிணியாயிட்டு நியமிச்சா. தேவி பாகவதத்தில் 3ய ஸ்கந்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா சதுர்முகனாக்கும். 4 வேதங்கள் பிரம்மாவில் இன்க்ளூட் ஆக்கும். பிரம்மாவோடு 4 முகங்கள் 4 வேதங்களாயிருக்கிற ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இதை இண்டிகேட் பண்றது. சரஸ்வதி தேவி பிரம்மாவோட முகத்திலேயாக்கும் வசிக்கிறா. அதனாலேயே 4 முகம் இருக்கிற சரஸ்வதி தேவி அப்படிங்கிற நிலைமையில ஜெகதம்பிகைய சதுர்வக்த்ரா அப்படின்னு சொல்லப்படுறது. வேத மாதாவா இருக்கிற சரஸ்வதி தேவி பராசக்தியோடு சைதன்ய ஸ்வரூபமே தான். எட்டு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சதுர்வக்ர மனோகரா. 506வது நாமம்
8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ശൂലാദ്യായുധ സമ്പന്ന. ശൂല ആദി ആയുധ സമ്പന്ന. കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നമ്മൾ നാമങ്ങളെ ചൊല്ലണം. നാമങ്ങൾക്ക് നടുവിലെ പദങ്ങളെ പിരിക്കപ്പെടാது. ശൂலாத்யாயுத சம்பன்ன. திரிசூலம், பாசம், கபாலம் இப்படி இருக்கிற ஆயுதங்களை கையில வச்சுண்டு அபயஹஸ்தத்தோட ஸ்திதி பண்ணறவளாக்கும் லலிதாம்பிகை. பக்தர்களுக்கு பயமில்லாத அவஸ்தைய கொடுக்கிற தேவியாயிட்டு தேவி இருக்கா. சூலம் தொடங்கின ஆயுதங்கள் தேவி கிட்ட நிறைய இருக்கு. ஆயுதங்களை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கா. ശൂലാദ്യായുധ സമ്പന്ന. ശൂലാദി ആയുധ സമ്പന്ന. പരാശക്തിയോട് അംശാവതാരങ്ങളാണ് ദേവികളെ கவனிச்சானா லலிதாம்பிகைக்கு ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு கைகளில பலதரம் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். மகிஷாசுரனுமாയിട്ടുള്ള அந்த யுத்தத்துல மகிஷாசுரமர்தினி ഗദൈ, വാൾ, തൃശൂലം, ചക്രം ഇതെല്ലാം ധരിച്ചുകൊണ്ട് യുദ്ധം ചെയ്തതായിട്ട് ദേവി ഭാഗവതത്തിലെ ചതുർത്ഥ സ്കന്ധത്തില് ചൊല്ലപ്പെടുന്നത്. ദുർഗമാസുരനുമായിട്ടുള്ള യുദ്ധത്തിലെ ദുർഗാദേവി വില്ലും അമ്പും ധരിച്ചുണ്ടിരുന്ന அப்படின்னு ദേവി ഭാഗവതത്തിലെ സപ്തമ സ്കന്ധത്തില് ചൊല്ലപ്പെടുന്നത്. புவனேஸ்வரி தேவி, மாதங்கி தேவி, லலிதா தேவி இப்படி இருக்கிற தேவிகள் கையில பாசம், தோட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கா. நீல சரஸ்வதி அப்படிங்கிற பேரில ஃபேமஸா இருக்கிற தாரா தேவியும் சின்னமஸ்தையும் வாழ கையில பிடிச்சுட்டு இருக்கா. அதர்மம் செய்யறவாள நன்னாயிட்டு சிக்ஷிக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் தேவி கையில ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. 507வது നാമവും 508வது നാമവും കൂടിച്ചേർന്ന് നാമം ചൊല്ലണം. 507 அப்படிங்கிற நாமம் பீதவர்ண. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 508வது நாமம் அப்படிங்கிறது அதிகர்விதா. ரொம்ப ரொம்ப அபிமானம் இருக்கிற தேவி. நாலு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அதிகர்விதா. பீதவர்ணா அப்படிங்கிற நாமம் வாக்தேவிகள் தேவிய நீட்டி கூப்பிடுறா பீதவர்ணா அப்படின்னு. அதுக்கப்புறமா வர நாமமாக்கும் அடுத்ததாயிட்டு அதிகர்விதா அப்படிங்கிற நாமம். அதனால அதிகர்விதா அப்படிங்கிற அந்த இடத்துல அகாரம் அப்படிங்கிறது சைலண்டா இருக்கு. அதனால அது 4 அக்ஷரமாயிட்டு கணக்கு பண்ணணும். பீதவர்ணா அதிகர்விதா இது ரெண்டையும் கூட்டி சேர்த்தியாக்கும் இந்த நாமம். 2 நாமங்களாக்கும் இதுக்குள்ள இருக்கு. 2 நாமங்களை கூட்டி சேர்த்தி அந்த நாமத்தை சொல்லப்படுறது பீதவர்ணாதிகர்விதா. பீதவர்ணா அப்படிங்கிறதுல 4 அக்ஷரமும் அதிகர்விதா அப்படிங்கிறதுல 4 அக்ஷரவுமாக்கும் இருக்கு. 507வது நாமமும் 508வது நாமமும் கூட்டி சேர்ந்து சொல்லப்படுறது. 507வது நாமத்துல 4 அக்ஷரங்கள் பீதவர்ணா. மஞ்ச கலரோடு கூடினவளாக்கும் பீதவர்ணையா இருக்கிற லலிதாம்பிகை. சூக்ஷ்ம சரீரத்துல அநாகத பத்மத்துல அதிவசிக்கிற காகினி தேவியோட கலர் மஞ்சளாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. சொர்ண நரம் அப்படின்னு அர்த்தம். சப்த மாதృக்களில வைஷ்ணவி தேவி
மஞ்சள் கலர்ல வஸ்திரமாக்கு முடித்தின்னு இருக்கா. மஞ்சள் கலரோடு கூடிட்டு ஜொலிக்கிறா. മാംഗല്യത്തോട് മംഗളത്തോട് ലക്ഷണമാക്കും മஞ்சൾ കുങ്കുമം ഇതെല്ലാം. பீதவர்ணா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. 507வது நாமத்தோடு കൂട്ടിച്ചേർന്നാക്കും 508வது നാമം ചൊല്ലണം. പീതവർണാതി ഗർവിത. அதனால 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது அதிகர்விதா, ரொம்ப ரொம்ப அபிமானம் இருக்கிறவளாக்கும் தேவி. தேவி அபிமானியாக்கும். தேவியோட எபிலிட்டி என்னவாக்கும் அப்படின்னு தேவிக்கு தெரியும். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்ஹாரம் பண்றதும் தேவியாக்கும். தேவியோடு சொல்படிக்காக்கும். திரிமூர்த்திகள் கூடியும் உள்ளது. தேவியோட பாதத்துல நமஸ்காரம் பண்றவாளாக்கும். திரிமூர்த்திகளிலேருந்து அஷ்டதிக்பாலகர்களிலேருந்து எல்லாரும். சொன்ன பேச்சு கேட்காதவாளை தேவி நன்னா சிக்ஷிப்பாள். மகிஷாசுரனுமாയിട്ടുള്ള அந்த பேச்சுவார்த்தையில அகங்காரத்தோடு கூடிட்டாக்கும் தேவி பேசினா மகிஷாசுரன் கிட்ட. தேவிய துர்பலா அப்படின்னு மகிஷாசுரன் பரிகாசம் பண்ணினோன எரும மாடாயிட்டு இருக்கிற உங்கட்டேந்து இதைத்தான் நான் பிரதீட்சிக்கிறேன் அப்படின்னு தேவி திரும்ப பேசினான். தேவி பாகவதர் அப்படிங்கிற தேவியோடு புராணத்திலையும் லலிதோபாக்கியானத்திலையும் தேவி ரஜோகுண பாவத்தோடு கூடிட்டாக்கும் அதர்மம் செய்யறவாளை எதிர்த்து நின்னா. ரஜோகுணத்தோடு சுபாவமாக்கும் அகங்காரம். பகவத்கீதையில தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல, அதாவது 16வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அகங்காரத்தை ஆசுரி சம்பத்தாயிட்டாக்கும் சொல்லியிருக்கார். திரிகுணாத்மிகையா இருக்கிற தேவி பிரபஞ்சத்துல தன்னோடு திருவிளையாடல்கள் நடத்துறத அதிகர்விதையாயிட்டு இருக்கா. அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய அதிகர்விதா அப்படின்னு ஸ்துதிக்கிறா.